சூரியனுக்கு மிக அருகிலிருந்து பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கும் புதன் பகவானின் நாள்தான் இது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. புதன் பகவானின் அதிதேவதை விஷ்ணு பகவான். ஞானம் தனம் இரண்டும் ஒரு சேர கிடைக்க புதன் பகவானின் திருவடிகளை சரணடையுங்கள். நாராயணனை வழிபட்டு நவகிரகங்களை வழிபட புதன் தோஷம் விலகிவிடும். இல்லத்தில் இன்பம் கொழிக்க இன்று விளக்கு பூஜை செய்யுங்கள். மனதின் எண்ண ஓட்டத்திற்கு காரணம் சந்திரன். சந்திரனின் மகன்தான் புதன் பகவான். புத்தி கூர்மைக்கு புதன் வழிபாடு அவசியம். பூஜை அறையில் தாமரை கோலமிட்டு நடுவில் நீர் நிறைந்த கலசத்தை வைத்து பச்சை துணி ஒன்று வைத்து வாசமுள்ள பூக்களால் அர்ச்சனை செய்து பச்சை காய்கறிகளை நெய்வேத்தியமாக படைத்து நெய் அகல்விடக்கேற்றி அவர் மந்திரத்தை உச்சரிக்க புதன் பகவானுடைய அருள் பூரணமாக கிட்டும். புதன்கிழமையன்று பரிகாரங்கள் செய்தால் பிரச்சனைகள் நீங்கும். புத்திக்காரகனான புதன் உணர்வுகளை தூண்டுபவன். நுணுக்கமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்பவன். நவகிரகங்களை 9 முறை சுற்றி வாருங்கள். புதனோரையில் புதன் பகவானை வழிபட்டால் நரம்பு பிரச்சனைகள் விலகும். இன்று உபவாசம் இருந்து பச்சை ஆடை உடுத்தி தீபதூபம் காட்டி பாசிப்பருப்பு இனிப்பை நெய்வேத்தியமாக படைக்க அவர் மனம் குளிரும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் புகழ். இன்று புதன் பகவானை வழிபட்டு வாழ்வில் முன்னேற்றம் அடையுங்கள். நன்றி.